ஃபைண்டிங் சேல்ஸ் டேக்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணணும், மோரோவர் பில் அமௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் ப்ளஸ் இந்த சேல்ஸ் டேக்ஸ் அமௌண்ட் இருக்கு பாருங்க, அதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி தான் டோட்டல் பில் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ இந்த சேல்ஸ் டேக்ஸ் வந்து பர்சன்டேஜ் கொடுக்கும்போது அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும், ப்ளஸ் பில் அமௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த டேக்ஸையும் சேர்த்து தான் ஆட் பண்ணி நீங்கள் டோட்டலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐட்டமோட காஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ருபீஸ் வந்து 500 மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஃபைனலாக உங்களோட பில் அமௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட் இஸ் equal to sum 525.75 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா 25.75 அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டேக்ஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேக்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைனல் பில் அமௌண்ட் வந்து எப்படி வந்து இந்த ஃபைனல் கால்குலேஷன் வந்தது. ஸோ இந்த பார்ட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி மெயின் வந்து இந்த பார்ட் பார்க்குறதுக்கு வந்து உங்களோட டேக்ஸ் கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சேல்ஸ் டேக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், ஸோ கால்குலேட் பண்ணி ஃபைனல் பில் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அடிஷ்னல் அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா டேக்ஸ். ஸோ இந்த பில் அமௌண்ட் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ் அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதை அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The cost of a pair of roller skates at a shop was rupees 450. ஸோ இந்த ஐட்டமோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா rupees 450 கொடுத்துருக்காங்க. The sales tax charged was எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க பாருங்க, சேல்ஸ் டேக்ஸ் வந்து 5% கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பில் அமௌண்ட். ஸோ நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி பில் அமௌண்ட் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐட்டம் காஸ்ட் ப்ளஸ் இந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் சேர்த்து தான் வந்து டோட்டலாக வந்து பில் அமௌண்ட் வருது. ஸோ இந்த டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ண உங்களுக்கு வந்து பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜை இன்டர்ன் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை டேக்ஸ் அமௌண்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான், அதுக்கு என்ன ஃபார்முலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டோட்டல் சேல்ஸ் டேக்ஸ், ஸோ ஃபைண்டிங் சேல்ஸ் டேக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டோட்டல் சேல்ஸ் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களோட ஐட்டம் காஸ்ட் that is IC multiplied by உங்களோட சேல்ஸ் டேக்ஸ் சார்ஜ்ட் சேல்ஸ் டேக்ஸ். ஸோ சிம்பிளாக பண்ணிங்கன்னா IC multiplied by சேல்ஸ் டேக்ஸ். ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 5% கொடுத்துருந்தாங்க சேல்ஸ் டேக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கொஸ்டினில் வந்து 5% கொடுத்துருந்தாங்க. சிம்பிளாக சொன்னீங்கன்னா 5% ஆஃப் உங்களோட ஐட்டமோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா rupees 450. ஸோ 5% ஆஃப் rupees 450. ஸோ உங்களோட ஐட்டம் காஸ்ட் மல்டிப்ளைட் பை சேல்ஸ் டேக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க, அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் டேரெக்டாக வந்து 5 ஆஃப்னா உங்களுக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன் சைன் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 5 × 450 நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஸோ இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், இந்த பர்சன்டேஜை வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணும். ஃப்ராக்ஷன் ஆர் டெசிமல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி தான் இந்த 450 கூட மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஜென்ரலாக வந்து சேல்ஸ் டேக்ஸ் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட அமௌண்ட் டோட்டல் சேல்ஸ் டேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஐட்டமோட காஸ்ட் மல்டிப்ளைட் பை அந்த பர்சன்டேஜ் சேல்ஸ் டேக்ஸ் பர்சன்டேஜ். உங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 5% கொடுத்துருந்தாங்க. ஸோ 450 வந்து ஐட்டமோட காஸ்ட், தென் 5% வந்து சேல்ஸ் டேக்ஸ் சார்ஜ்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களோட பர்சன்டேஜ் சேல்ஸ் டேக்ஸ் சார்ஜ் கொடுத்துருங்க பாருங்க, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் உங்களோட ஐட்டம் காஸ்ட். இதுதான் சிம்பிள். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் அமௌண்ட் கிடச்சிரும். ஒன்ஸ் டேக்ஸ் அமௌண்ட் கிடச்சோன்னே உங்களோட ஐட்டம் காஸ்ட் தெரியும் 450 ப்ளஸ் இந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் பில் அமௌண்ட் அதுவாக தான் இருக்கும். ஸோ சேல்ஸ் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக டோட்டல் சேல்ஸ் டேக்ஸ் அதாவது இந்த அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு 5% ஆஃப் rupees 450. ஸோ இந்த 5% அப்படின்றது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணால் 5 டிவைட் பை 100 ஆர் டெசிமல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணால் 0.05. 2 இருக்குது, 2 பிளேசஸ் நீங்கள் தள்ளிங்கன்னா 0.05. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த 5%ன்றது ஐதர் நீங்கள் என்ன பண்ணலான்னா 0.05 போட்டுட்டு மல்டிப்ளைட் பை இந்த அமௌண்ட் 450 போடலாம், ஆர் எல்ஸ்
கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்போது 5 டிவைட் பை 100 இன்ட்டு 450 போடலாம். எது வேணால் நீங்கள் பண்ணலாம். பட் இந்த பர்சன்டேஜை பட் மேக் ஷியோர் டெசிமல் ஃபார்மில் ஆர் இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இந்த ஐட்டம் காஸ்ட்டோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 5th டேபிள் அதை கேன்சல் பண்ணால் 1 5 is 5, 2 5s are 10. ஸோ 45 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 2 2s are 4, 0 5 பண்ணுவீங்க, 2 2s are 4, ரிமைண்டர் 1 0 பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 5 2s are 10. ஸோ ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா rupees 22.50. ஸோ either fraction form or decimal form சொன்னோம். ஸோ decimal formனா இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து rupees 22.50 கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணுறதுக்காக ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எடுத்திருக்கோம். ஸோ சிம்பிளாக வந்து இந்த சேல்ஸ் டேக்ஸ் அமௌண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களோட பர்சன்டேஜ் சேல்ஸ் டேக்ஸ் சார்ஜ்னு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்சன்டேஜ் மல்டிப்ளைட் பை ஐட்டம் காஸ்ட். ஸோ ஆன்சர் வந்து rupees 22.50 கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு பஸ்ஸில் கேட்டிருந்தது ஃபைண்ட் த பில் அமௌண்ட்டு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ பில் அமௌண்ட் வரும்போது நீங்கள் ஐட்டம் வாங்கியிருக்கீங்க பாருங்கள், அது ப்ளஸ் இந்த அமௌண்ட்டு டேக்ஸ் அமௌண்ட்டும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணி பில் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ பில் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ பில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு உங்களோட ஐட்டம் காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா rupees 450 இருந்தது ப்ளஸ் இந்த டேக்ஸு சேர்த்துப்பாங்க. ஸோ சேர்க்கும்போது இது வந்து 22.50 ஆட் பண்ணிங்கன்னா 274 rupees 472.50. இதுதான் நீங்கள் வந்து பில் அமௌண்ட் பே பண்ணுறதா இருக்கும். ஸோ இந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து ஃபைண்டிங் சேல்ஸ் டேக்ஸ், அதுதான் வந்து இந்த வீடியோவிலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐட்டமோட காஸ்ட் மல்டிப்ளைட் பை இங்கே என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7% கொடுத்தனா 7 டிவைட் பை 100 ரீப்ளேஸ் பண்ணணும். மேக் ஷுர் இந்த பர்சன்டேஜை வந்து நீங்கள் ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆர் டெசிமல் ஃபார்ம். இப்போ டெசிமல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.07 போட்டிருப்பீங்க. இங்கே நமக்கு வந்து 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ இதுதான் மெயின் ஃபார்முலா. Thank you for watching this video.